வணக்கம். தருமபுரி டைம்ஸ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சரவணன் முன்னிலை வகித்து மாவட்டத்தின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளை அமைச்சருக்கு அறிமுகப்படுத்தி வைத்து கலந்தாய்வு கூட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள், அரசு சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நல திட்டங்கள், கட்டமைப்பு மேம்பாடு பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, நகர்ப்புற மற்றும் கிராமப்புற அடிப்படை வசதிகள், கல்வி, வீட்டு வசதி திட்டங்கள், மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் ராஜ்குமார் கேட்டறிந்தார். மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அரசின் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளுக்கு விரைவாக கிடைக்க அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். அத்துடன் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை காலக்கெடுவிற்குள் தரமாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன், பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் வெற்றிவேல் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குநர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்களது துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்ட முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர்.